ஹலோ எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் காஃபி டீயோட என்ன சாப்பிட்டோங்கிறதையும், அப்புறம் லன்ச் என்ன பிரெட் அப்படிங்கிறதையும், அப்புறம் என் பொண்ணு மதியம் ஒரு 2-2:30 போல் வெயில் அதிகமாக இருக்குன்னு மாம்பழம் வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு ஜூஸ் பண்ணியிருந்தா. அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் மழை பெஞ்சது. லைட்டாக மழைக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட்டை பட்டர் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்தாச்சு. இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பால் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாலும் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டும் சேர்ந்து சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அதிகமானனால மதியம்லாம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சாயந்தரம் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரெட்டு ஆளுக்கு ஒரு 4 ப்ரெட்டு சேர்ந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ப்ரெட்டோட பட்டர் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெறும் ப்ரெட்டாக சாப்பிட்றதுக்கு. டீ தூள் போட்டாச்சு. இதோட கொஞ்சம் மசாலாலாம் போட்டாங்க, அதை காமிக்கலை. என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டால் அது வீடியோவில் காமிக்கல. ஸோ இந்த மாதிரி மசாலா காஃபியோட ஒரு ப்ரெட் டோஸ்ட் வச்சு சாப்பிட்டோம். மழைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, மதியம் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு மாம்பழம் வாங்கினோம். 1 கிலோ 100 ரூபா. இன்னொரு இடத்துல பார்த்தா 1 கிலோ 150 ரூபா. அதே மாதிரி 1.5 கிலோ 100 ரூபாய்க்கும் தந்தவங்க. அது தெரியாமல் நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட்லாமேன்ட்டு ஒரு ஜூஸ் பண்ணோம். அந்த ஜூஸ் பண்ணி எப்படி ஜூஸ் பண்ணாங்கிறத பாருங்கள். முதல்ல மாம்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்க அதெல்லாம் எடுத்துக்கிட்ட அந்த சதை பகுதியெல்லாம் மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சி நைஸாக வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து பால் ஊற்றுறது. பாக்கெட் பால் தான், அதனால் இதை காய்ச்சணும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்தது. இதோட ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டு ஒரு மதியம் 2 மணி போல் சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு வெயிலுக்கு. அதுக்கப்புறம் லன்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. பாப்பாவுக்கு நேற்றுக்கு உடம்பு முடியல, அதனால் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு உருளைக்கிழங்கு பீல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தோலெல்லாம் சீவி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்னதாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடிசாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வெட்டி வச்சதுனால எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு, நான் கடுகு உளுந்தம்பருப்பு போடாமல் சீரகம் போடுவேன், அப்போ தான் அது செரிமானத்துக்கு அதிகமாக நல்லாயிருக்குன்னு. இது மாதிரி ஒரு கிண்டி மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதான். இது நல்லா குழப்பி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சாச்சு. 5 to 10 மினிட்ஸில் நான் வெந்துருச்சு சீக்கிரம். அதுக்கப்புறம் ரசம் வச்சேன். அடியில் பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடியாச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாச்சு, வடித்த சாதம் ரெடியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சேன். அவ்வளோதான், இதை தான் சாதம், வடி சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி. லஞ்சுக்கும் இதான் வச்சுட்டேன், டின்னருக்கும் இதான் வச்சுக்கிட்டேன். இதுதான் சாப்பாடு.
வடித்த சாதம், அதுக்கப்புறம் ரசம் ஊற்றியாச்சு. 2 கரண்டி ரசம் ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்